பட்டியல் சமூகத்துக்கு இந்த திமுக இதெல்லாம் செய்ததுன்னு ஒரு காரணத்தை சொல்ல ஒரு 4 காரணம் சொல்லுங்க. செய்யலன்றீங்களா நீங்க? செஞ்சுதான் சொல்ல. இல்ல செய்ததால் தான் அந்த கட்சி நிக்கணும், வீழ்ந்துடக்கூடாதுன்னு நான் நிக்கிறேன். இந்த கட்சி எனக்கு வேணும். இது இந்த இனத்துக்கு, நான் சார்ந்த கூட சமூகத்துக்கு திமுக தான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால அதை ஆதரி. நீ நினைப்ப, நீ மட்டும் தான் நினைப்ப. தமிழர் உணர்வு உள்ள யாரும் அண்ணன் சொல்றது கரெக்டுன்னு எவனும் சொல்ல மாட்டான். பறையர் உணர்வு உள்ள எவனும் அண்ணன் சொல்றது கரெக்டுன்னு எவனும் சொல்ல மாட்டான். நீ சொல்லுவ, உன்னை சுத்தி இருக்கிற 4-5 அந்த மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு ரீசனபிளான காரணத்தை நீங்க சொல்லுங்கண்ணே, நானே ஒத்துக்கிறேண்ணே. ஆமா, திராவிடத்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேண்ணே. வாழல நீங்க, உங்களுக்கு எதுவுமே செய்யல திராவிடம் திமுக. ஏன்னா எனக்கு செஞ்சவன் எங்க அப்பா எங்க தாத்தானே. நான் வந்து லிஸ்ட் பாருங்க, நான் இப்படி கேட்டீங்கன்னா நான் இப்படி சொல்லிட்டு அப்போ இந்தியாப்பா எங்க அண்ணன் சொல்றாரு, தலித்துகள் இந்தியாவில் முதல்வராக முடியாது. அப்படியா? கொஞ்சம் நிமிந்து பாருப்பா. இப்படியே குனிஞ்சே திமுகவே அண்ணா அறிவாலத்தையே பாத்தீங்கன்னா யார் சொல்றது அந்த மாதிரி? அண்ணன் திருமாவளவன் இந்தியாவில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றாங்க. 6 மாநிலத்துல வந்துட்டு 7 மாநிலத்துல வந்து போய் மாயாவதி 4 தடவை எப்படி ஆச்சு? இன்றைக்கு திருமாவளவன் எப்படி தெரியுமா குறுக்கப்பட்டிருக்கிறார்? அண்ணா அறிவாலயத்துல பார்க் இருக்குல்ல, அதுல இருக்கிற குரோட்டன் செடியா குறுக்கப்பட்டிருக்கிறார். குரோட்டன்ஸை வளர விடுவாங்களா? இல்ல, வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் விட உங்க பேரை ஏற்கனவே வந்து வெளியில போனா நம்மள கிண்டலும் கேலியுமா பார்க்குறானோ. இப்போ அவங்க அண்ணன் திமுகவுடைய SC/ST விங்காம ஆதரவானவர்கள் கூட தலைவராம உங்க அண்ணன் இப்பெல்லாம் கிண்டல் பண்றவங்களாம் இருக்கிறானோ. நான் என்ன சொல்றேன், பேசாத திராவிட விடுதலை சக்திக்கு பேரை மாத்திருங்க. ஏன் கேட்க போறோம்? இல்ல, இது கொஞ்சம் ஓவர் இல்லை இப்படி சொல்றது. நீ சொன்னது ஓவர் இல்லையா? அவர் சொன்னது திராவிடத்தை தானே நீ டிஃபெண்ட் பண்ண காப்ப. என் உயிரிழத்துனாடா எங்க அண்ணனை கொல்லணும் அப்படின்றல. சரி, அப்போ ஒரே கம்பெனி ஆயிடுங்க.